பாமக நிர்வாகக் குழுவிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டதாக நேற்று பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. பாமக நிர்வாகக் குழு அன்புமணியை நீக்கிட்டாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் பல தகவல்கள் வெளியானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு இடையே பிரச்சனை பூதகமாக வெடித்தனால இருவரும் தங்கள் தரப்பை பலப்படுத்தும் பணியில் தான் ஈடுபட்டுருக்காங்க. தங்கள் ஆதரவாளர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுருக்காங்க. அதனால தான் கட்சியில் நீக்கலும் சேர்த்தலுமாக நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் டாக்டர் ராமதாஸ் நிர்வாகிகளை நீக்கிட்டு புதிய நிர்வாகிகள் நியமிச்சுட்டு வராரு. அந்த அடிப்படையில் நிர்வாக குழுவிலும் புதிய நிர்வாகிகளை போட்டிருக்காரு. அதில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பெயர் இடம்பெறவில்லை. இதுதான் இந்த பிரச்சனைக்கு பூதகரமாக காரணமானது. அதை வச்சு தான் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. நிர்வாகக் குழுவை பொறுத்த வரைக்கும் நிர்வாகக் குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் செயற்குழுவை கூட்டுவதற்கு ஒரு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் என்று சட்ட விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே நிர்வாகக் குழு பதவி முக்கியமானதாகும். இதில் அன்புமணி ராமதாஸ் பெயர் விடுபட்டது பாமக நிர்வாகிகளுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சி ஏற்படுத்துனே சொல்லலாம். இது காது மூக்கு கண் வைக்கிற அளவுக்கு செய்திகள் பரவிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக பாமக என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்குழு கூட்டத்தை கூட்ட போகிறாங்க டாக்டர் ராமதாஸ் தலைமையில். இந்த செயற்குழு கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கட்சியுடைய கௌரவ தலைவராக இருக்கும் ஜி.கே. மணி பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமக செயற்குழு கூட்டம் நாளைய தினம் நடக்கு. இதுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் நியமித்த நிர்வாகிகள் யாரும் அந்த நிர்வாக பட்டியலில் இல்லை. அனைவருமே டாக்டர் ராமதாஸ் நியமிக்கப்பட்டவர்களாகவே ஆவார்கள். எனவே இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு நல்லாவே தெரியும். எனவே இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார் என்றே சொல்லப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒன்றிணைவார்களா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டுள்ளது. தொண்டர்களின் எதிர்பார்ப்பும் அதுவாக அமைந்துள்ளது. எனவே செயற்குழு கூட்டத்தில் அது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இல்லையெனில் இந்த செயற்குழு கூட்டத்தில் தேர்தல் மற்றும் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்த முழு அதிகாரம் டாக்டர் ராமதாஸுக்கு என்ற தீர்மானமும் இயற்றப்படலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது.